சுரேஷோட மொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு தங்கராஜ் அங்க வரும்போது எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வராங்க. ஆனா அங்க வந்த உடனேயே மதிய பார்த்ததுக்கு அப்புறமா ராஜலட்சுமியும் போலீஸ்காரங்க இருக்காங்கன்னு கூட பார்க்காம மதிய கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் உன்னால ஆரம்பத்திலேயே முதல் தடவையே இவனோட வேலையும் போச்சு, அவனோட மரியாதையும் போச்சு, எங்களோட குடும்பத்தோட மானமும் போச்சு. ஆனா தேவையில்லாம தெரியாதனமா உன்னை போய் சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சு நாங்க எல்லாரும் இந்த பாடு பட்டுக்கிட்டு இருக்கமேடி, மறுபடியுமே அவனோட வேலையை காவு வாங்குறதுக்காக தான் நீ இப்படியெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கியான்னு கேட்க, இதை கேட்டுட்டு செம்ம கடுப்பான அந்த இன்ஸ்பெக்டரும், என்னம்மா என்ன, ஏன் முன்னாடியே இந்த பொண்ணுக்கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, என்னம்மா இவங்க மாமியார் கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா என்ன, அதுலேயும் இதுக்கு முன்னாடி சுரேஷ்க்கு வேலை போனதுக்கு காரணம் நீதான் சொல்லிட்டு அதை குத்தி காட்டுதான் இவங்க எல்லாரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்னு கேட்க, உடனே மதியும், இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இது வேற ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த இன்ஸ்பெக்டரும், என்னதாம்மா அப்படி பிரச்சனை, அது வந்துன்னு மதி பேச வர்றதுக்கு முன்னாடியே, சார் அவகிட்ட என்ன சார் கேட்குறீங்க, நான் சொல்கிறேன், ஒரு சின்ன காஃபி கிளாஸை எடுத்துகிட்டு போயிட்டு சிங்கில் போட சொன்னான், ஆனால் அதுக்கு அவள் என்னை பற்றி கண்டபடி பேசிட்டா தெரியுமா சார், எனக்கு நெஞ்சு வலியே வர வச்சுட்டா, அதுலேயும் நான் நெஞ்சு வலியால் துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது என்னை பார்க்கறதுக்காக என் பக்கத்தில் கூட வரல தெரியுமா சார், இவ அப்படி பண்ணா இப்படி பண்ணா என்னோட குடும்பத்தோட மானத்தை வாங்கிட்டான், வெளியே உட்காந்துருந்து தர்ணா போராட்டம் பண்ணா, தெருக்காரங்க எல்லாரும் எங்களை அந்தபடி பேசிட்டாங்க தெரியுமா சார், அதனால எங்களோட மானம் போச்சு, மரியாதை போச்சு, நாங்க இந்த மானம் கெட்டு வாழ்றதுக்கு தூக்கிலேயே தொங்கிலான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு சுரேஷ்க்குமே கொஞ்சம் அவங்க எக்ஸராச்சுரேட் பண்ணி தான் பேசுறாங்கன்னு தெரியுது, இருந்தாலும் அவங்க கொஞ்சம் அமைதியாவே இருக்காங்க. ஆனா அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமா போலீஸ்காரங்களும், என்னம்மா பேசி முடிச்சிட்டீங்களா, சரி இப்போ நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க என்ன பிரச்சனைன்னு உங்க வாயில இருந்து சொல்லுங்கன்னு கேட்க, ராஜலட்சுமி உடனே, அதான் நான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் இதுக்காக அவகிட்ட கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க. சுரேஷும், ஆமா சார், அம்மா சொன்னதான் உண்மை, இதை பத்தி நீங்க அவகிட்ட பேசணுன்ற அவசியம் கிடையாது, அதான் நான் சொல்றேன்ல சார், உண்மையாவே இதுதான் நடந்துச்சுன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு இன்ஸ்பெக்டரும், ஐயோ உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா, நீ எல்லாம் போலீஸ்காரன் தானே, இப்படி முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க, என்ன ஒரு தப்பு நடந்துச்சுனாலும் ரெண்டு பக்கம் இருக்க நியாயத்தையும் நம்ம கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும், அப்பதான் உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரிய வரும். நீ என்ன எடுத்ததுக்கெல்லாம் உன் அம்மா சொல்றதா உண்மைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உண்மையாவே உன் பொண்டாட்டிக்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு நீ கேட்டியா இல்லையான்னு கேட்க, சுரேஷும் தலை குனிஞ்சு நின்றுகிட்டு இருக்க. உடனே இன்ஸ்பெக்டரும், சொல்லுமா என்ன நடந்துச்சுன்னு இவன் உன்கிட்ட கேட்டானான்னு கேட்க, மதியம் இல்ல சார்ன்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. உடனே செம்ம கோபத்தோட இன்ஸ்பெக்டர் சுரேஷை முறைச்சு பார்த்துட்டு, சரி நீ என்கிட்ட சொல்லுமா, உண்மையா என்ன நடந்துச்சுன்னு கேட்க, உடனே அவங்களும், சார் இவங்க சொன்னதுல கொஞ்சம் தான் உண்மை, நான் திட்டினந்தா இல்லைன்னு சொல்லலை, ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க என்னையும் என் குடும்பத்தையும் அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினாங்க. சின்னதா ஒரு காஃபி கிளாஸை அதை எடுத்துட்டு சிங்க்ல போடலன்றதுக்காக என் அப்பா அம்மா என்னை சரியா வளர்க்கலன்னு சொல்லிட்டு என் அப்பா அம்மாவை அவமானப்படுத்தினாங்க, நான் போற வேலையை அவமானப்படுத்தினாங்க, கடைசியா என்னையுமே அசிங்கப்படுத்தினாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நான் அவங்களுக்கு பதில் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் தவிர அவங்களுக்கு ஒன்றும் நான் அவங்க சொல்ற அளவுக்கு அசிங்கமா ஒன்றும் பேசல சார். அவங்களுக்கு முக்கியமா நெஞ்சு வலியும் வரவே இல்லை, அவங்க சும்மா டிராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையாவே நெஞ்சு வலி வந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு கூடவா தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ராஜலட்சுமியும், பாத்தீங்களா பாத்தீங்களா இவ பேசும்போதே எனக்கு நெஞ்சு வலிக்குது, ஐயோ சுரேஷ் எனக்கு மறுபடியும் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த மறுபடியுமே டைவர்ட் பண்ணலாம்னு நினைச்சு அவங்க மிகப்பெரிய தப்பு பண்ணிடுறாங்க. பாத்தீங்களா சார், நெஞ்சு வலி வந்துருச்சாமா, இத நானும் நம்பணும் நீங்களும் நம்பணும், அப்படி நம்பினா கண்டிப்பா நீங்க என் மேலதான் தப்பு இருக்குன்னு இப்போ ஒத்துப்பீங்கல்ல, அதனாலதான் மறுபடியுமே கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாம டிராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க போற டிராமாவை நீங்க நம்புறீங்களான்னு கேட்க, உடனே போலீஸ்காரங்களும் உடனடியா செம்ம கடுப்போட, ஏமா போதும் நிறுத்துமா, இதுக்கு மேலேயும் நெஞ்சு வலின்னு டிராமா போட்ட நிஜமாவே உனக்கு நெஞ்சு வலி வர வச்சிருவான் பாத்துக்கன்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க அந்த பெண் போலீஸை கூப்பிடுங்க, இவங்களை 4 தட்டு தட்டுங்க, நெஞ்சு வலி இருக்குதா இல்லையான்னு பாப்போம்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த பயத்திலயும் ஐயோ எனக்கு நெஞ்சு வலி இல்லை இப்ப சரியாயிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க. பாத்தீங்களா சார், இது நெஞ்சு வலின்னு என்ன நம்ப சொல்றது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரும் முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு, முக்கியமா இவங்க நம்பிக்கிட்டு என்ன அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினாங்க. என்ன பேசினா கூட பரவாயில்ல, என் அப்பா அம்மா வந்திருக்கும் போது இவங்க எல்லாரும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தடவை என் அப்பா அம்மாவை இதுல இழுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு தடவை சொல்லியிருக்க வேண்டியதானே, அவங்களும் பெரியவங்க தான், என் அப்பா உண்மையாவே ஹார்ட் பேஷண்ட், அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், இவங்க போற டிராமாவால அவங்களோட உயிருக்கு ஆபத்துனா நான் எங்க சார் போவேன்னு சொல்லிட்டு அவங்க கண் கலங்க ஆரம்பிக்க, உடனே ராஜலட்சுமியும், பாத்தீங்களா சார் இவ எவ்வளவு டிராமா போடுறா, இவ போற டிராமாவெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா போலீஸும், நீ வாயை மூடிட்டு இரு, இதுக்கப்புறமாவே ஏதாவது பேசினமா நான் சுரேஷோட அம்மான்னு பாக்குறேன், இல்லைனா உன்னை கண்டிப்பா கைது பண்ணி உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன்னு சொல்லிட்டு நீ பேசுமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மதியம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட மனசுல இருக்க கஷ்டத்தை எல்லாத்தையுமே கண் கலங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அவங்களோட குடும்பமும் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டாங்கன்னு வெளியே உட்கார்ந்துருக்கும் போது அவங்களோட மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுச்சுன்றதையும் ஒரு பொண்ணா இருந்து அவங்க கண் கலங்கி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு மலரும் அழுதுகிட்டு இருக்காங்க.
அதே நேரத்துல சுரேஷும், நம்ம ஒரு வேளை ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமோ, கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலாமோ, அண்ணன் சொன்ன மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க இப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சு மதிக்காக வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல ராஜலட்சுமியும், ஐயோ எல்லாமே நம்ம கையை மீறி போய்கிட்டு இருக்கே, இவங்க விட்டா நம்மளையே இவகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க போலயேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது மதி கரெக்டா அந்த பாயிண்ட்டுக்கு தான் வராங்க. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் நான் தான் இவங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டாதான் என்னால அந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியுமான்னு சொல்லிட்டு அவங்க என்ன வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. சரின்னு நான் திண்ணையில போய் உட்காந்துருந்தா மறுபடியுமே என் அப்பாவை வர வச்சு அவங்கள ஏதோ கஷ்டப்படுத்தி பேச வச்சு என்னையும் அவங்களோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. சரி, ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு நம்ம இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எங்க வீட்லயே அமைதியா தான் இருந்தாங்க. ஆனா இவரு இன்னைக்கு கால் பண்ணி என்ன மிரட்டினாங்க. இதுக்கப்புறமா என்னோட முகத்திலேயே நீ முழிக்க கூடாது, முழிச்சனா நான் உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு கூட மிரட்டினாங்க. அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா கண் கலங்கியும் கொஞ்சம் கோவத்தையும் சுரேஷை பார்க்க உடனே போலீஸும், இல்ல சார், நான் ஏதோ கோவத்துல அப்படியெல்லாம் பேசிட்டேன், உண்மையாவே நான் அப்படி பண்றவன் கிடையாது, உங்களுக்கே தெரியும்னு சொல்ல, அதுக்கு இன்ஸ்பெக்டரும், யோ கோவத்துல எவனாலும் என்னனாலும் பண்ணுவான், அதுக்குன்னு ஒரு போலீஸ்காரனா இருந்துக்கிட்டு கட்டின பொண்டாட்டி என்ன சொல்ல வரான்னு கூட கேட்காம உன் அம்மா பேச்சை கேட்டுட்டு இருக்க. நம்மளே இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எத்தனை மாமியார் மருமக சண்டையை பார்த்துருப்போம். மாமியார் கொடுமையை பார்த்துட்டு எத்தனை தடவை நீ அவங்க எல்லாரையுமே திட்டிருப்ப. ஆனா உன் அம்மான்னு வரும்போது உனக்கு எல்லாம் இதெல்லாம் சரியா போயிடுச்சோ, எந்த கொடுமையும் உன் கண்ணுக்கு தெரியலையா என்ன? நீ என்ன மிகப்பெரிய முட்டாளா? இங்க பாரியா, இந்த பொண்ணு மேல எந்த தப்பு இல்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால செஞ்ச தப்புக்காக உன் அம்மாவை இவங்க கிட்டயும் இவங்க குடும்பத்துக்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வச்சுட்டு ஒழுங்கா உன் பொண்டாட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறேன்னு சொல்ல. ஆனா இதை கேட்டு ராஜலட்சுமியும், இங்க பாருங்க சார், உண்மையாவே என் மேலைக்கு எந்த தப்பு கிடையாது, மலர் என் கூட தான் இருந்தா வேணா அவகிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு மலர் கண்டிப்பா தனக்கு சாதகமா தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மலரை மாட்டி விட, ஆனா மதியும், சொல்லுங்க மலர், நீங்களே சொல்லுங்க, நான் பண்ணது தப்பா என்ன? நான் பேசினது எல்லாமே சரியா தானே பேசினேன். அவங்க எனக்கு என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை விட 1% கூட நான் அவங்களுக்கு சொல்லவே இல்லை. அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? நீங்களே உண்மையை சொல்லுங்க. இப்பயாவது உங்களோட மனசாட்சிப்படி நீங்க யாருக்கும் எதுக்கும் பயப்படாம உண்மையா என்ன நடந்துச்சுன்னு தைரியமா சொல்லுங்கன்னு சொல்ல, ராஜலட்சுமியும் அவளா சொல்லுவா, நீ வாயை மூடிட்டு இரு. மலர், நீ சொல்லு மலர், உண்மையா அவ தானே அப்படியெல்லாம் பண்ணா, உண்மையாவே எனக்கு நெஞ்சு வலி வந்துச்சு தானேன்னு சொல்ல. ஆனா மலரும் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, இதுக்கு மேலேயும் நம்ம கொஞ்சம் கூட சுயமரியாதையே இல்லாம இந்த வீட்டுல இப்படி இருக்கிறதுக்கு பதிலா நம்ம மதி மாதிரி தைரியமா இருந்தா மட்டும்தான் நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே தீரும்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க சார், உண்மையாவே மதி சொன்னதான் நடந்துச்சு. என் அத்தை நடந்த விஷயத்த கொஞ்சம் பெருசு பண்ணி பேசிட்டாங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு நெஞ்சு வலியும் வரலன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல, உடனே இன்ஸ்பெக்டரும், போதுமையா, இப்போ உனக்கு உண்மை புரிஞ்சிடுச்சா? உடனடியா உன் அம்மாவையும் உன்னோட குடும்பத்தையும் உன் பொண்டாட்டிக்கிட்டையும் முக்கியமா அவங்களோட குடும்பத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க. முக்கியமா நீயும் அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல, இதை கேட்டுட்டு தங்கராஜும், சார் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு பேச வர. ஆனா இன்ஸ்பெக்டரும், இது குடும்ப பிரச்சனை, இது ஒன்றும் பஞ்சாயத்து கிடையாது, நீங்க உள்ள பஞ்சாயத்து பண்றதுக்கு இதை நானே பேசி தீர்த்துக்கிட்டேன், கட்ட பஞ்சாயத்து மாதிரி நீங்க உள்ள வராதீங்கன்னு சொல்லிட்டு தங்கராஜோட முகத்திலேயே கரிய பூசுற மாதிரி பேசிடுறாங்க. இதை கேட்டுட்டு தங்கராஜும் அவமானத்துல தலை குனிஞ்சு நின்றுகிட்டு இருக்க. சுரேஷும் மதிக்கிட்ட மன்னிப்பு கேட்கறத தவிர இப்ப நமக்கு வழி இல்லைன்னு நின்னுகிட்டு இருக்காங்க. ஆனா ராஜலட்சுமிக்கு தான் வயிறு அவ்வளோ கொழுந்து விட்டு எரியுது. முக்கியமா மலர் தன்னோட காலை வாரி விட்டுட்டாங்கன்னு அவங்களால இன்னுமே நம்ப முடியல. சோ மலர் பண்ண காரியத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.